லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பாட்டம் சைடு தான் இருந்தது மார்க்கெட். பட் பாட்டம் சைடு இருந்தாலும் பெரிய லோஸ் எல்லாம் போகாமல் ஒரு நல்ல சப்போர்ட்டில் மார்க்கெட் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து நல்லாவே ரிவர்சல் வந்திருக்கு. ஃப்ரைடே வந்து எஃப்ஐ பையிங்கும் சேர்ந்து வந்திருக்கிறதால ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு கிடச்சிது. நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,112.40. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,252.85. இதுவுமே வீக்லி இன்சைட் டே ஃபார்மேஷன். அதே மாதிரி தான் வீக்லி இன்சைட் டேனா ஒன்றும் கிடையாது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பெரிய ஹை போயிருக்கும், லோ போயிருக்கும். போன வாரம் வந்து அந்த லோக்கும் ஹைக்கும் இன்பிட்வீனில் தான் ஃபுல் கேண்டிலே முடிஞ்சிருக்கும். அதனால தான் வீக்லி இன்சைட் டே ஃபார்மேஷன் சொல்கிறோம். இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 மினிட் கேண்டிலில் பை சிக்னல் ஜென்ரேட் ஆச்சான்னு பாருங்கள். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். 15 மினிட்ஸில் பை சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் டே. தட் இஸ் பை சிக்னல் மண்டே வந்துருச்சு. டியூஸ்டேயும் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. 15 மினிட்ஸோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை ஆன் க்ளோஸ் பேசிஸ் அப்படின்னா அந்த பை வந்து ஒரு 90% ப்ராபபிலிட்டி டு டேக் ஏ ஸ்விங் ட்ரேட் அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிஷன் வந்து ஜென்ரலாக ஃபிக்ஸ் ஆகும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஸ்டாக்கை வந்து அவங்களே வந்து பைபேக் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் எங்கே இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ பைபேக் ஐடியா கொடுத்துருக்கிறது வந்து டேன்லா பிளாட்ஃபார்ம். டேன்லா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி ரிலேட்டட் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். போன வாரம் நிஃப்டியில் பயங்கர வாலட்டாலிட்டி இருந்தது. அட் த சேம் டைம் ஆன் ஃப்ரைடே க்ளோசிங் பேசிஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே முடிஞ்சுது. இந்த மாதிரி வாலட்டாலிட்டி முடிஞ்சு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல சைன். நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி போன வாரமும் சரி அதுக்கு முந்தைய வாரமும் சரி கம்ப்ளீட்டாக டிஐஐஸ் வந்து பையில் தான் இருக்காங்கன்றதை நான் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பாட்டம் சைடு தான் இருந்தது மார்க்கெட். பட் பாட்டம் சைடு இருந்தாலும் பெரிய லோஸ் எல்லாம் போகாமல் ஒரு நல்ல சப்போர்ட்டில் மார்க்கெட் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து நல்லாவே ரிவர்சல் வந்திருக்கு. ஃப்ரைடே வந்து எஃப்ஐ பையிங்கும் சேர்ந்து வந்திருக்கிறதால ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு கிடச்சிது. நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,112.40. விக்ஸ் 13.7, அது கொஞ்சம் கூல் ஆகிருக்கு. ஏன்னா 14.2 14.3லேருந்து 13.7க்கு வந்திருக்கிறது வந்து விக்ஸ் வந்து ஒரு நல்ல சைன். ஏன்னா விக்ஸு கூலாக மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். இந்த வாரம் வந்து ஃப்ரைடே பார்க்கும்போது ஹியூஜ் வால்யூம்ஸ் ஆன் ஃப்ரைடேயில் கொஞ்சம் ஜாஸ்தி வால்யூமே நடந்திருக்கு. வரும் வாரத்தில் 25,250க்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது புல்லிஸாக இருக்கும். 24,700க்கு கீழே க்ளோஸ் பண்ணும்போது பேரிஸாக இருக்கும். இது ஒரு வைட் வியூ. ரெசிஸ்டன்சஸ் பார்க்கும்போது 25,290, 25,400, 25,700 வரைக்குமே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிகர் 25,225. 25,225க்கு மேலே முடியும் போது மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் கிடைக்கும் ஃபார் புல்லிஷ்னஸ்க்கு. சப்போர்ட்ஸ் பொறுத்தளவு 24,900, 24,700 and 24,400. சப்போர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் 24,700க்கு கீழே தான் பேரிஸ் சொன்னேன். ஸோ 24,700 கீழே வந்தால் தான் 24,400லாம் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் க்ளோசஸ் அபவுட் 25,225 and 25,290க்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது 25,400 and 25,700 ப்ளஸுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது ப்ரீவியஸ் வீக் ஹை. அந்த வீக் ஹை வந்து 25,222.40. அது வந்து டைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரத்தோட ஹை அது. ஸோ இதில் ஏன் இதை இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன்னா போன வாரம் க்ளோஸ் ஆகிருக்கிறது வீக்லியில் இன்சைட் டே. வீக்லியில் இன்சைட் டேன்னும் போது நமக்கு வந்து போத் சைட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். தட் இஸ் இப்போது ஹையர் சைட் பார்த்தோம்னா 25,222.40க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நல்ல புல்லிஷ்னஸ்க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிற மாதிரி 25,222.25க்கு மேலெலாம் மார்க்கெட் போக முடியல, மறுபடியும் கீழே விழுதுன்னா வெரி காஷியஸாக இருக்கணும். பிகாஸ் இன்சைட் டே ஃபார்மேஷனில் இருக்கிறதால நம்ம ரொம்ப காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பயப்பட தேவையில்லை. டெஃபினட்டாக வந்து டாப் சைடில் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து வீக்லி இன்சைட் டே ஃபார்மேஷனில் வந்து நிஃப்டியும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ வெரி காஷியஸ் ஆன் ஹையர் சைட் பிரேக் ஆகும்போது நம்ம மென்ஷன் பண்ண ஹையர் சைட் பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறதால ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் ஹையர் சைட் 25,225 கிராஸ் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் லோ கீழே நல்ல வால்யூமில் இருந்து தான் இப்போ வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அந்த வால்யூமோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,703.
ஸோ 700 கீழே தான் வீக்னஸ். இதுதான் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,252.85. இதுவுமே வீக்லி இன்சைட் டே ஃபார்மேஷன். அதே மாதிரி தான் வீக்லி இன்சைட் டேனா ஒன்றும் கிடையாது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பெரிய ஹை போயிருக்கும், லோ போயிருக்கும். போன வாரம் வந்து அந்த லோக்கும் ஹைக்கும் இன்பிட்வீனில் தான் ஃபுல் கேண்டிலே முடிஞ்சிருக்கும். அதனால தான் வீக்லி இன்சைட் டே ஃபார்மேஷன் சொல்கிறோம். ஸோ ஹை பொறுத்தளவு 57,049.50, லோ பொறுத்தளவு 55,149.30. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு above 57,050 க்ளோஸ் பேசிஸில் வரும்போது புல்லிஷ் ஆயிரும் ஆன் டேல. பிலோ 55,100 ஆன் க்ளோஸ் பேசிஸ் பேரிஷ். ஸோ இது வந்து ஒரு வைட் வியூ. ரெசிஸ்டன்சஸ்ன்னு பார்க்கும்போது 56,600, 57,200, 57,800, 58,200 ரெசிஸ்டன்சஸ் வருது. ஃபர்ஸ்ட் ட்ரிகர், இதில் முதல்ல ட்ரிகர் ஆக வேண்டியது 57,050. 57,050க்கு மேலே போகும்போது தான் புல்லிஷ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 57,200, 57,800 அண்ட் 58,200 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். சப்போர்ட்ஸ் ஆர் 55,900, 55,600, 55,100, 54,600. ஸோ டைட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 57,050 வந்து டைட் ரெசிஸ்டன்ஸாக வைக்கணும். பிகாஸ் நம்ம 57,049.50 தான் வந்து அந்த இன்சைட் டேயோட மதர் கேண்டிலோட ஹை. அந்த ஹை பிரேக் ஆகும் போது தான் வந்து ப்ராபபிலிட்டி ஃபார் புல்லிஷ்னஸ். நிஃப்டிக்கு மாதிரியே தான் இதுவும். இதில் 57,050 அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதில் மைண்டில் வச்சுட்டு பேங்க் நிஃப்டின்னு ட்ரேட் பண்ணோம். இந்த ஹை பிரேக் ஆக முடியலன்னா ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பிகாஸ் எதர்வே ஹை பிரேக் ஆகலைன்னா லோக்கு கூட ட்ரை பண்ணும். அதனால பி காஷியஸ். ஸோ இன்றைக்கி ஒரு புது சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ட்ராடே வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது ஒரு ஜென்ரல் வியூ ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். அது வந்து எப்படின்னா, இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு 15 மினிட் கேண்டிலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 மினிட் கேண்டிலில் பை சிக்னல் ஜென்ரேட் ஆச்சான்னு பாருங்கள். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். 15 மினிட்ஸில் பை சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் டே. தட் இஸ் பை சிக்னல் மண்டே வந்துருச்சு. டியூஸ்டேயும் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை, 15 மினிட்ஸோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை ஆன் க்ளோஸ் பேசிஸ் அப்படின்னா அந்த பை வந்து ஒரு 90% ப்ராபபிலிட்டி டு டேக் எ ஸ்விங் ட்ரேட் அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிஷன் வந்து ஜென்ரலாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது 15 மினிட் கேண்டில் எடுத்துக்கணும். 15 மினிட் கேண்டில் பை வந்தாச்சுன்னா அந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட் டே அந்த 15 மினிட்டோட ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பேசிஸில் ட்ரிகர் ஆகாமல் மேலே போகும் பட்சத்தில் அதை வந்து ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணணும். அதை எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 15 மினிட்ஸோட ஸ்டாப் லாஸ் என்னவோ அதே தான் மெயின்டைன் பண்ணணும். பட் அந்த ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபிபனாச்சி ட்ரா பண்ணணும். ஃபிபனாச்சி எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல வந்த ஹை, ஒரு கேண்டிலோட ஹை இருக்கும், அங்கே பை சிக்னல் வந்த கேண்டிலோட ஹைக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் டே என்ன லோ இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் டே என்ன லோ இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஹைக்கும் அந்த ப்ரீவியஸ் டே லோக்கும் ஒரு ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ 38.2ல் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அண்ட் 0ன்றது ப்ரீவியஸ் டே லோ இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஒரு ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து 161, 261 எல்லாமே காமிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டையும் அண்டு எதுக்குள்ளே நீங்கள் அக்கமுலேட் பண்ணலாம். ஏன்னா பை சிக்னல் வந்தோடனே நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் தான் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிடுவோம். ஒரே இடத்துல நம்ம எப்போவுமே வாங்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து கேபிட்டலை வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது இந்த ஸ்விங் ட்ரேட் அட்லீஸ்ட் 2 டேஸாவது உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும் டெஃபினட்டாக. அதனால் அவசரப்பட்டு பை பண்ணாமல் பை சிக்னல் வந்த கேண்டிலோட ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் ஃபிபனாச்சி போட்டு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் ஆனால் நீங்கள் வெளியே வந்துடணும். அந்த இதுதான் வந்து 15 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸாகவே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம டார்கெட் எடுக்கும் போது நம்ம அக்குமுலேட் பண்ண ஜோன் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஸோ இந்த பை சிக்னலோட ஹை போகும்போதே நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் இருப்போம். அங்கேருந்து 161 and 261 இன் பிட்வீன் 161 and 261ல் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் காமனாக எடுத்துக்கிட்டாலும் என்கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர்லையும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இதில் வந்து ஃபால்ஸ் சிக்னலும் க்ரியேட் ஆகும். 15 மினிட்ஸில் ஃபார் ஆல் சிக்னல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது பாசிட்டிவாக.
ஒன்று இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஸ்டாப் லாஸ் செகண்ட் டே கட் ஆகலையான்னு பார்க்கணும். அண்டு நம்ம வந்து இந்த பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த இண்டிகேட்டர்ஸ்லேயும் பாசிட்டிவிட்டி இருந்தால் இந்த மாதிரி ஃபெயிலியர் சிக்னல்ஸ் வரும்போது நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சிக்னல்ஸை வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரேடை எடுத்துக்க முடியும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைட்லேயே வரும். செல் சிக்னல் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் செல் சிக்னல் ஜென்ரேட் பண்ண 15 மினிட்டோட லோவையும் அண்ட் ப்ரீவியஸ் டே வந்த ஹையையும் நீங்கள் வந்து ஃபிபனாச்சி பை சைடில் போகும்போது நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் போடுவீங்க. செல் சைடில் வரும்போது நீங்கள் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் போடணும். ரீட்ரேஸ்மெண்ட் நீங்கள் வந்து செல் சிக்னல் ஜென்ரேட் பண்ண கேண்டிலோட லோக்கும் ப்ரீவியஸ் டே வந்த ஹைக்கும் நீங்கள் ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா அதே மாதிரி 161 அண்ட் 261 காமிக்கும். அதை வந்து நீங்கள் டார்கெட்டுக்கு வச்சுக்கலாம். இதுவும் கான்செப்ட் இஸ் வெரி சேம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து சிக்னல் ஜென்ரேட் பண்ண உடனே நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ட்ரேடிங்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு செகண்ட் டே அந்த ஸ்டாப் லாஸ் கட் ஆகாமல் இருந்தால் டெஃபினட்டாக அது திரும்பவும் வந்து மார்க்கெட்டில் ஃபால் இருக்குன்றதை நீங்கள் வந்து ஒரு 90% வந்து நம்ம வந்து நம்பலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் ஆகும். பிளான் பண்ணி நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதையே நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இதோட ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் சிக்னலை வந்து நம்ம எப்படி இக்னோர் பண்ணுறதுன்றதையும் நிறைய நீங்கள் வந்து வேரியஸ் சிக்னல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ஃபால்ஸ் சிக்னலை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ண முடியும். அந்த இக்னோர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ராடே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ண முடியும் இப்போ இருக்கிறதோட. ஏன்னா 5 மினிட்ஸ் அதிலலாம் வந்து ஹியூஜ் வால்டாலிட்டி இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக போட முடியாது. 15 மினிட்ஸ்னும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஐடியா கிடைக்கும் அண்ட் சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கும் உங்களுக்கு அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங்க்கும் வந்து டைமிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 15 மினிட்ஸ் வந்து என்னை பொறுத்தளவு பெட்டர். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் என்னோட ஓன் ஐடியாஸ் தான். ஐம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஸோ இது வந்து உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் எஃப்ஐடிஐ பொசிஷன்ஸும் பார்த்துருவோம். எஃப்ஐடிஐ பொசிஷன்ஸ் பார்க்கும்போது 16ஆம் தேதி எஃப்ஐ பொறுத்தளவு -2539.2 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஓவரால் செல். கிராஸை விட்டு செல்லிங் வந்து 16ஆம் தேதி ஒரு 2539 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஏஐ வந்து அதே 16ஆம் தேதி நெட் பை 5780 கோடி. ஸோ இந்த வேரியேஷன் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எஃப்ஐஐ என்ன இருக்கோ அதுக்கு மோர் தென் 2 times வந்து டெஃபினட்டாக வந்து இப்போல்லாம் எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணுறதாலாம் மார்க்கெட் வந்து திரும்ப திரும்ப மேலே ஏறவே ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது எல்லாமே ஏன் ஏறுதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து எஃப்ஐடிஏ ட்ராக்கிங்லாம் எவ்ரி வீக் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். 17ஆம் தேதி எஃப்ஐஐ வந்து 1482 கோடி வந்து அவங்களும் பையில் இருக்காங்க. டிஏஐ பார்த்திங்கன்னா 8207 கோடி வந்து பையில் இருக்காங்க. 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ வந்து 890 crores வந்து பையில் இருக்காங்க. அண்ட் டிஏஐ பொறுத்தளவு 1091 crores வந்து பையில் இருக்காங்க. 19th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 934.62 வந்து எஃப்ஐ பையில் இருக்காங்க. 605.97 வந்து டிஏஐ வந்து பையில் இருக்காங்க. ஸோ 17th, 18th, 19th இந்த 3 நாளுமே எஃப்ஐ அண்ட் டிஏ 2 பேருமே வந்து நெட் வந்து பைலே தான் இருக்காங்க. 20th June வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து 7940 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், ஃப்ரைடே வந்து எஃப்ஐயோட பையிங் வந்து ஜாஸ்தி இருந்ததால் மார்க்கெட்டும் நல்லாவே மூவ் ஆயிருக்கு. அந்த ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது கேஷ் மார்க்கெட் பொறுத்தளவு. டிஏஐ பொறுத்தளவு -3049 crore செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து 7940 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து 2 பேருமே உங்களுக்கு பையில் தான் இருக்காங்கன்றது தெரியுது. எஃப்ஐ லைட்டாக செல்லில் இருந்தாலும் டிஏஏ வந்து டோட்டலி பை. அப்படின்னும் போது இந்த வாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 14600 கோடி அவங்க வந்து பையில் இருந்தாலும் ஒன்லி 3000 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க டிஐஏ. ஸோ ஓவராலாக வந்து பையிங் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால தான் மார்க்கெட் வந்து பை ஆன் டிப்ஸில் போயிட்டுருக்கு. அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணோம். அண்ட் இப்போது இன்னொரு புது ஐடியா வந்து பைபேக் ஐடியா. நிறைய பேருக்கு வந்து பைபேக் என்னன்றது சரியாக புரியாது. ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஸ்டாக்கை வந்து அவங்களே வந்து பைபேக் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் எங்கே இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ பைபேக் ஐடியா கொடுத்துருக்கிறது வந்து டேன்லா பிளாட்ஃபார்ம். டேன்லா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி ரிலேட்டட் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 655 ரூபா, பைபேக் ப்ரைஸ் வந்து 875 ரூபா. கரண்ட் ப்ரைஸுக்கும் நம்ம பைபேக் ப்ரைஸுக்குமே பார்த்தாலே பெரிய வேரியேஷன் இருக்கும். பைபேக் இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டு மூவ் 875 to 1000ன்றது வந்து
காமனாகவே நிறைய பேருக்கு தெரியும். பட் அதே மாதிரி அந்த பைபேக் கொடுக்குற கம்பெனியோட கேஷ் ரிசர்வ்ஸ் என்ன இருக்குன்றதையும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பைபேக் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 880 கோடி வந்து அவங்களுக்கு ரிசர்வ்ஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் கம்பெனி, ரிசர்வ் சவுண்டாக இருக்கிற கம்பெனி வந்து பைபேக் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த ப்ரைஸும் வந்து 875க்கு வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், நாட் ஷார்ட் டேர்ம். உடனே வரணும்லாம் கிடையாது, பட் இட் வில் டேக் டைம். பைபேக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 175 கோடிக்கு வந்து 875 ருபீஸ்க்கு வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அது இன்க்ளூடிங் காஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் காஸ்ட்லாம் வரும், அதெல்லாம் சேர்த்தாலே மொத்தமே வந்து 200 கோடி மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணும் இதுக்காக, அவங்க பைபேக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் பைபேக் அவங்களோட கேஷ் அவைலபிள் பார்த்தீங்கன்னாலே 705 crores வந்து இன்னுமே அவங்க கிட்ட இருக்கு. ஒரு பைபேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கிறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கம்பெனி பொறுத்தளவுக்கு. அண்ட் ஒரு பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கம்பெனியில் நடக்கிறதால தான் வந்து வெளியில் இருக்கிற ஷேர்ஸை வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த வாங்கிறதும் வந்து ஹையர் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவிட்டி. ஸோ இது லாங் டேர்ம்லேயும் வந்து குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபி, இண்டஸ்ட்ரி PE 36.5, ஸ்டாக் PE 17.3 தான் இருக்குது. கேபிட்டல் 13 கோடி, ரிசர்வ்ஸ் வந்து 2255 கோடி, டிவிடெண்ட் 30% கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பைபேக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து டெஃபினட்டாக அக்குமுலேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ஐடியா இப்போ நான் ஸ்விங் ட்ரேட்லாம் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருந்தேன். அது பிரகாரம் சிப்லா பை சிப்லா ஈக்விட்டி இன் பிட்வீன் 1499 to 1490, ஸ்டாப் லாஸ் 1480 ஆன் க்ளோஸ் பேசிஸில் 1480 ரூபா கீழே க்ளோஸ் ஆன வெளியே வந்துடலாம். 1499 to 1490 நீங்கள் வாங்கலாம். டார்கெட்ஸ் ஆர் 1515, 1525. ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்னும் போது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரோக்கரேஜில் வந்து கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோக்கிங் வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரீபெய்டு மாதிரி முன்னாடியே பே பண்ணிட்டீங்கன்னா 0 காஸ்ட்டில் வர மாதிரிலாம் வந்து கேஷ் மார்க்கெட்டில் சான்சஸ் இருக்கும். ப்ரோக்கிங்க்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 2 to 3% கிடைச்சாலே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். அதனால் சிப்லா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். 1499 to 1490, ஸ்டாப் லாஸ் 1480, டார்கெட்ஸ் ஆர் 1515 and 1525. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐ திங்க் இந்த வாரத்துக்கு தேவையான எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.